நம்ம காஞ்சிபுரத்தில் தாரிக் பிரியாணியில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் போடுறாங்க. சிக்கன் சமோசா, சிக்கன் கட்லெட், புதினா சிக்கன், ஆம்பூர் சிக்கன் பகோடா, இந்த டிஃப்ரெண்ட்டான பரோட்டா ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடுறாரு. பன் பரோட்டா, வாழையில பரோட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது சைடு டிஷ்ஷுக்கும் அதோடு வந்துடும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா குவாலிட்டியாக தராரு. வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு போர்டு பார்த்துட்டு தான் வந்தேன். குவாலிட்டியாக இருக்குது. இன்னும் 1 வீக்காக தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம் வந்து சிக்கன் கட்லட். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சமோசா வந்து இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. பாய் பண்ணியிருக்காரு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. அதிகமாக சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ஒரு நாள் ஒரு வெரைட்டி இருக்குது. புதினா சிக்கனு, எறா கவாப்பு, சிக்கன் 65. மெயின் லாலிபப் தான் நம்மளுக்கு ஃபேவரெட்டு. லாலிபப் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. 2-3 டைம் வந்தால் லாலிபப் கிடைக்கல. இன்றைக்கி வந்து அவர் வந்து நம்பர் கொடுத்தாரு, ஃபோன் நம்பரு. இன்னும் வந்து ஃபோன் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிவிட்டு லாலிபப் எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து வாங்கிக்கிறேன். அதனால் இன்றைக்கி லாலிபப் வாங்க வந்திருக்கேன். நல்லாயிருக்கு. ஆம்பூர் சிக்கன் ஒன்றுக்கு சொன்னார், மசாலா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதுவும் ஒரு தடவை வாங்கி போய் டேஸ்ட் பண்ணி தான். சரி, இன்றைக்கி மெயின் லாலிபப் தான் 2-3 டைம் வந்து ஏமாந்துட்டோம். இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், எடுத்து வச்சுட்டாரு. அதான் இன்றைக்கி லாலிபப் வந்து வாங்கிட்டு போகலான்ட்டு. நல்லா தான் இருக்குங்க. எவ்வளோ நல்லா சாப்பிட்டுருக்கீங்க? நான் அப்படியே ஒரு 2 வருஷமாக சாப்பிட்றேன். இன்னும் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் அப்படின்னா நீங்கள் எதை லைக் பண்ணுறீங்க? நான் சூப் குடிப்பேன். இந்த மாதிரி இந்த பனி டைம்னால சூப்பு, சிக்கன் சம்சா அது மாதிரி சாப்பிடுவேன். புதினா சிக்கன் அது மாதிரி வேறு எந்த மஸ்ட் ட்ரைனா இந்த பரோட்டா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாழையில பரோட்டா. வாழையில பரோட்டா சாப்பிட்ருக்கேன். பிரியாணி சாப்பிட்றேன். பிரியாணி இப்போ ஈவினிங்கில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிக்கன் சமோசா, சிக்கன் கட்லெட்டு, புதினா சிக்கன், ஆம்பூர் சிக்கன் பகோடா, அப்புறம் எறா கவாபு, சிக்கன் கவாபு, மட்டன் கவாபு. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மசாலா தான் எல்லாமே. சிக்கன் பகோடா வந்து ஆம்பூர் மசாலான்னு ஒரு ஐட்டம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சிக்கன் சமோசாவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது ஆல்ரெடி 8 வருஷத்துக்கு முன்னாடி தர்காவுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருந்தோம் கடை. அதுக்கப்புறம் பிரியாணி கடையாக மாறிச்சு. இப்போ திருப்பியும் பழைய ஐட்டம்லாம் இறக்கியிருக்கோம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழையில பரோட்டா போடுறோம். பிரியாணி, சிக்கன் ரைஸ், எறா ஃப்ரை இருக்குது, போட்டி ஃப்ரை, காடை ஃப்ரை எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் புதினா சிக்கன், லாலிபப்பு, ஃப்ரைடு சிக்கன் இருக்குது, சிக்கன் விங்ஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் கட்லெட் ஐட்டம் இருக்குது. வரவேற்புன்னா பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நான்வெஜ் ஸ்நாக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்குது. சிக்கன் சம்சாவும் கட்லெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லாலிபப் எல்லா ஐட்டமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கில் நம்ம போடுறோம். காஞ்சிபுரத்தில் எங்கேயும் கிடையாது. அதே போல் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது நம்மக்கிட்ட. வெளியில் தள்ளு வண்டிய மாதிரிலாம் இல்லை. ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் ஃபேமிலியோடு வந்தாக்கா.